हाय फ्रेंड्स वेलकम अवर चैनल इनकी நம்ம சேனல்ல என்ன டிஷ் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு தட்டுவடை ரெசிபி செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா தட்டுவடை செய்யிறதுக்கு 1/2 கிலோ வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சிருக்கேன் இது ஒரு 2 மணி நேரம் ஊறன வாட்டி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு பவுல்ஸ்ல 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் இதை வந்து மாவு அரைச்சனே இது கூட வந்து கலந்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு 100 ல இருந்து 150 கிராம் பொட்டுக்கல்லை நல்லா வந்து பொட்டுக்கல்லை கூட ஒரு 4 வரமிளகாய் போட்டு நல்லா கொரகொரப்பா ரொம்ப நைஸாவும் வேணாம் ரொம்ப வந்து ரவை பதத்துக்கு வேணாம் கொஞ்சம் வாயில கடிக்கிற மாதிரி கொரகொரப்பா அரைச்சி வச்சுக்கலாம் கடலைக்கொட்டை பாத்தீங்கன்னா ஒரு 100 கடலைக்கொட்டை இந்த தோல் உரிச்சி இந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து உடைச்சு வச்சுக்கோங்க ஒரு 2 ஸ்பூன் வந்து வரமிளகாவும் கடலைக்கொட்டையும் வந்து எள்ளு 1 ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா வந்து கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன் இதுதான் நமக்கு தட்டுவடைக்கு தேவையான பொருள் மாவு அரைச்சிட்டு இது கூட எல்லாம் கலந்துக்கலாம் இப்போ மாவு பாருங்க நல்லா நைஸா வந்து மிக்ஸில போட்டு அரைப்படிங்கிறதுனால மிக்ஸிலேயே போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இது கூட வந்து பொட்டுக்கடலை தூள் சொன்னேன் பாத்தீங்களா பொட்டுக்கடலை தூள் சேர்த்திக்கலாம் கெட்டியாகிறதுக்கும் கொஞ்சம் இது கூட கலக்கிறதுக்கும் இது கூட வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சொன்னேன் பார்த்தீங்களா ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதையும் இது கூட வந்து நல்லா ஊறிடுச்சு இது கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை ஒரு 100 கிராம் 2 ஸ்பூன் வந்து வரமிளகாவும் வேர்க்கடலை எள்ளு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு கரண்டி ஆயில் வந்து இது கூட நம்ம வந்து இந்த மாவு கூட வந்து சேர்த்திக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இது கூட வந்து காய்ச்சின எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காரம் பத்தலன்னு நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சோடா உப்பு சேர்த்திக்கலாம் இட்லி சோடா கொஞ்சம் வந்து மெதுன்னு வரதுக்காக எள்ளு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 மில்லி வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டான எண்ணெயை வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக இப்போ வந்து இந்த ஆயில் ஊற்றணும் பார்த்தீங்களா இதையும் நல்லா வந்து கலக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க பட்டர் ஷீட் இல்லைன்னா பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கோங்க நம்ம தேவையான அளவுக்கு சின்னதாக பால்ஸாக பிடிச்சி இது ஒரு அமுக்கு அவ்வளோதான் பார்த்தீங்களா சூப்பராக வந்து நமக்கு தட்டை வந்துருச்சு இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா எல்லா தட்டையும் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் தட்டோட வந்து இந்த மாதிரி வந்து ஷேப் பாருங்கள் நல்லா ரவுண்டாக வந்திருக்கு ஆயில் காஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து எல்லா தட்டையும் தட்டி ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஆயிலில் போடலாம் இது பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்பியாக முதல்ல வராது கொஞ்சம் மெதுன்னு தான் வரும் இதை நம்ம ஒரு தாட்டி போட்டுட்டு 2வது தாட்டி நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு தட்டுவடை ரெடி ஆகிட்டு இருக்கு உடனே வந்து நம்ம கரண்டியை போட்டுறக்கூடாது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும் ஆன வாட்டி தான் கரண்டி போடணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இப்போ பாருங்கள் தட்டுவடையெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் நல்லா செவக்க முறுன்னு வந்த வாட்டி நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த கடலைக்கொட்டை கடலைப்பருப்பு எல்லாம் வந்து ஆயிலில் வந்து குக் ஆகையில் அது நல்லா சாப்பிடையில் நல்லா கிறிஸ்பியாக கரகரப்பாக முறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலே கடையில் வாங்குறதை விட அடிக்கடி நம்ம வீட்லேயே வந்து ஒரு அரைப்படி மாவு போட்டு அரிசி போட்டு வீட்லேயே இந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம தயார் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்துருச்சு இதே மாதிரி எல்லா தட்டுவடையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் அடைசல் எடுத்தேன் பார்த்தீங்களா அதை வந்து
ரெண்டாவது அடசை போட்டு எடுத்துட்டு மொதல் அடசை போட்டதையும் போட்டு ஒரு நிமிஷம் எடுத்துட்டோன்னு வைங்களேன், நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுவும் கிறிஸ்பியாக தான் இருக்கும், ஃபஸ்ட் எடுத்ததும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லா தட்டு வடையும் 2 வேக்காடு, ஒரு வேக்காடு விட்டு நம்ம எடுத்துட்டு ரெண்டாவது அடைசல் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல போட்டதை ஒரு தட்டி மறுபடியும் போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் பொரிய விட வேணாம், ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், ரெண்டாவது தட்டியும் நம்ம போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள் நல்லா வந்துருக்குது கோல்டன் ப்ரௌன் கலரில். சத்தம் பார்த்தீங்களா, போடையிலேயே இப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால சவுண்டே பாருங்கள் கேட்குதுங்களா, இந்த மாதிரி வரணும் உங்களுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தட்டு வடை ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அரிசி, பொட்டுக்கடலை, இந்த 4-5 பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு தட்டு வடை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 30 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்க, ஸ்டோர் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.